பெயின் பட்டு நீ கெயின் வரணும்னா அப்ப சிலுவையில் அவர் வாங்கின பெயினுக்கு என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த பெயின் எங்களுக்கெல்லாம். கையை தட்டுங்க. ஆமென். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. சரி, அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற டிசைன் போராடி பெற்றுக்கொள்வது அல்ல. ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் பட வேண்டிய அத்தனை போராட்டத்தையும் அவர் சிலுவையிலே முடித்தார். 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று சிலுவைக்கு முன்னான வாழ்க்கை, அது வருத்தத்தோடு பலனை புசிக்கிற வாழ்க்கை. சிலுவைக்கு பின்னான வாழ்க்கை வருத்தமே இல்லாமல் பலனை புசிக்கிற வாழ்க்கை. வருத்தத்தின் வழியாகத்தான் சார் உன்னை புசிக்கணும். வருத்தம் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் உடனே அதை அடுப்பு பிடிக்கிறதுக்கு தூக்கி போட்டுருவீங்க. இனிமேல் அந்த பனியனை போடக்கூடாது. 10 பேர்கிட்ட சொல்லாமலே நம்ம மெசேஜை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் நொந்து வீடு வந்திருப்பான். நோ பெயின் நோ பெயின் நோ பெயின் ஹேவ் கெயின் அப்படி போடுங்க. நோ பெயின் ஹேவ் கெயின். ஆமென் ஆமென். டேக் கெயின். என் அன்புக்குரியவர்களே, தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இல்லை, நீ பெயின் பட்டு நீ கெயின் வரணும்னா அப்ப சிலுவையில் அவர் வாங்கின பெயினுக்கு என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த பெயின் எங்களுக்கெல்லாம். கையை தட்டுங்க. ஆமென். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. எத்தனை முறை பெயினுக்குள்ள நீங்க போனாலும் உங்க மனசு மட்டும் பெயின் இல்லாத கெயின்ல தான் நிக்கணும். அப்படியே நிக்க 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 ஒரு தடவை போராடி ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில் இப்படிலாம் இனிமே இருப்பேன் நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு இப்படி இருந்தாலும் நான் எனக்கு தேவன் வச்சிருக்கிறது பெயினே இல்லாத கெயின் தான்டா. ஐயா தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். நீ சாபத்துக்குரியவன் அல்ல. ஆதாமின் சாபத்து கீழாக நீ இல்லை. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் முறித்து போட்டு உன்னை ஆதாமின் பிளட் லைன்ல இருந்து கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாரு. ஆகவே இனி ஆதாமுடைய சாபம் உன்னுடைய வேலை செய்யாது செய்யாது செய்யாது. இந்த உலக பிரகாரமான இந்த பிலாசபியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாதாங்க சார் முன்னேற முடியும். நீ கஷ்டப்பட்டதான் முன்னேற முடியும்னா கஷ்டப்பட்டு முன்னேறாம ஒவ்வொருத்தருக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். பிச்சு விடுவேன். இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கானே வாழ்க்கையில் முன்னேறல. உன் பிலாசபி ஏன் அவனுக்கு வேலை பார்க்கல? உன் பிலாசபி கீழே இருக்கவனை மேலே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகலை, மேலே இருக்கவனை கீழே கொண்டு வரதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. கஷ்டப்படாதவனை பார்த்து கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு முன்னேற முடியும்னா இப்போ கஷ்டப்பட்டு கொள்ள பேர் முன்னேறாமல் இருக்கானே. எங்களுக்கான எல்லா பெயினையும் இயேசு கொடுத்தபடினால் நாங்கள் கெயினை மட்டுமே வாங்குவதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.